என்னுடைய பேர் நாகநாதன். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து வரேன். முதல் தடவை வந்து உதகமன்றத்தில் நடக்கக்கூடிய கண்காட்சிக்கு வர்றோம். மலர் கண்காட்சிக்கு நல்லா சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் குழந்தைகளும் சந்தோஷமாக பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி போகலாம். JSS students on behalf of JSS College of Pharmacy, OT. This year we have few products for sale, and we have kept the medicinal plant and crude drugs exhibition over here to create an awareness for the tourists and the users of the medicinal plants and also crude drugs. Here we have like food adulteration and safety book, in which it gives the information about the adulteration of the daily foods we use in our daily life. And here is a book regarding medicinal plants and home remedies information handbook. This consists of medicinal plants which are available in the Nilgiris district, and also we have a handbook of the Medicinal Plant Promoter Society of the Nilgiris district. Also we have eucalyptus oil and galtheria oil, which we have manufactured from our college. Thank you. ஷீபா நெல்சன். நான் வந்து சிஎஸ்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேடியிலேருந்து ஒர்க் பண்ணுறேன். கடந்த பாஸ்ட் 25 இயர்ஸாக அங்கே ஒர்க் பண்ணுறேன். எங்களுடைய காலேஜ் வந்துட்டு இங்கே நில்கிரியில் வந்துட்டு ஒரே ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக இருக்குது. அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு மகா பெரியதான ஒரு பிரசாதம் நாங்கள் சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. நிறையா பேர் வந்துட்டு அப்ராடு மற்ற இடத்துலேருந்து வந்து இப்போ வேலையில் இருக்கிறாங்க. நிறைய ஓல்டு அலுமினி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எங்கள் காலேஜை வந்து பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இப்போ நியர்லி கிட்டத்தட்ட வந்துட்டு 1500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து இந்த வருஷம் வந்து இந்த கார்டனில் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டால் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாலில் வந்து எங்களுடைய ப்ராஜெக்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். காலையிலேருந்து நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. നമ്മൾ കേരളയിൽ കണ്ണൂർ ഡിസ്ട്രിക്റ്റിൽ നിന്നാണ് വരുന്നത്. നമ്മൾ ഫാമിലി ആയിട്ടാണ് വന്നിട്ടുള്ളത്. ഫസ്റ്റ് ടൈമാണ് എല്ലാവരും കൂടി വരുന്നത്. ഒരു സൂപ്പർ സീനറിയാണ് ഉള്ളത്. ഫ്ലവേഴ്സ് സ്പ്രിംഗ് സീസൺ ആയതുകൊണ്ട് കുറേ ഫ്ലവേഴ്സ് എല്ലാം ഉണ്ട്. ഡിഫറെൻറ്റ് ടൈപ്സ് ഓഫ് ഫ്ലവേഴ്സ് ഉണ്ട്. അതുകൊണ്ട് നല്ലൊരു സീനറി തന്നെയാണ്. ഞാനിങ്ങനെ കണ്ണൂരിൽ നിന്നാണ് വരുന്നത്. നമ്മൾ കുറച്ചൊരു ഫാമിലി ആയിട്ട് വന്നതാണ്. അപ്പോൾ ഇവിടുത്തെ പുഷ്പോത്സവത്തിൻ്റെ ഭാഗമായിട്ടുള്ള നല്ല പൂക്കളും നല്ല പ്രദർശനമൊക്കെ കണ്ട് ഇവിടെ എല്ലാ സാഹചര്യങ്ങളും നല്ലതാണ്. വലിയ വിഷമമൊന്നും ഇവിടെ ഉണ്ടായിട്ടില്ല. റൂമിനൊന്നും വലിയ വിഷമമില്ല. പൂക്കളും കാര്യങ്ങളൊക്കെ നല്ലതാണ്. എല്ലാ ഫാമിലികളും എല്ലാമായിട്ട് എല്ലാ സ്ഥലത്തും കറങ്ങി അടിച്ചു. നല്ലത്. അതുകൊണ്ട് കുട്ടി പുഷ്പോത്സവത്തിന് നന്ദി പറയുന്നു. താങ്ക് യു.
ஊட்டியில் இந்த பூ கண்காட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இது 10 நாளாக இருக்கும். ஸோ அனைத்து பொதுமக்கள் வெளிய மாநிலங்கள்லேருந்து நம்ம ஸ்டேட்லேருந்து வர அனைத்து டூரிஸ்ட்டுகள் இது வருஷம் நம்ம வைக்கிறோம். ஸோ அவங்க வந்து இது பார்க்கலாம். இதில் ஒரு 326 வகையான பூக்கள் 326 வெரைட்டிஸ் பூக்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு சுமார் 2,66,000 எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். உதவி அரசு தாவரவியல் பூங்காவில் உதவி மலர்காட்சியானது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது.